அப்போ தேவன் தன்னுடைய ஊழியத்தெல்லாம் செய்றாரு. அவர் மரிப்பதற்கு முன்பாக இன்னும் சில காரியங்கள சொல்றாரு. என்ன சொல்றாரு? "நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு" சொல்றாரு. நான் போய் மறுபடியும் பிரசன்னம் போடா? ஆ இல்ல. எல்லா சிஷ்யர்களுக்கும் என்ன இருக்கும்? "நீங்க போறீங்களா?" அப்படின்னு ஒரு கவலை ஒண்ணு இருக்கும். அவர் சொல்றாரு, "நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்." எவ்வளவு நல்ல தேவன்! இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. தேவன் வந்து மனுஷனுக்காக ஒரு ஸ்தலத்த ஆயத்தம் பண்ணது. இது வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம். 1வது அதிகாரத்துல தேவன் என்ன பண்ணாரு? மனுஷனோடு வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார். தேவன் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் என்ன பண்ண போறாரு? மனுஷனோடு வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு. எவ்வளவு நல்ல தேவன்! நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறார். வாவ்! அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன பண்ண போறாரு? என்றென்றைக்கும் உங்களோடு நிற்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக தந்தருளுவார். தேவன் என்ன சொல்றாரு? ஒரு ஸ்தலத்த ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்றாரு. 2வது பரிசுத்த ஆவியாகிய, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி தந்தருளுவார். அப்படி சொல்றாங்க. மத்தேயு 28ஆம் கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு, "நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி" அப்படி சொல்றாரு. சகல வெறும் யூதர்கள் மாத்திரம் கிடையாது. எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து அவரு சொல்றாரு. கடைசியா காஸ்பல் எப்படி முடியுதுன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். தேவனுக்கு இதான் வேணும். தேவனுக்கு என்ன வேணும்? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. தேவனுக்கு இதான் வேணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாவ்! தேவனுக்கு இதான் வேணும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அப்போ காஸ்பல்ல தேவன் மாம்சமாகி மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்றார்.